அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பயணத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே செல்லும்போது கவனமான முறையில் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, ராகு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், புதன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகும். எதையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கலாம். பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகலாம். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான ஒரு நிலை மாறலாம். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாகும். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. எதிர்பார்த்த காரியங்களில் சாதகமாக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த முதலீடு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அனைத்து வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பால் உயர்வு ஏற்படலாம். அனைவரையும் கவரும் வண்ணம் உங்களுக்கு சிறப்பான ஆடை அணிந்து செல்லக்கூடியதாகும். தன வருமானம் அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களுமே அனுகூலமாக இருக்குது. அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு கூடும். தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க. செய்தொழில் வியாபாரம் எதுவானாலுமே புதிய ஒரு திட்டங்களை தீட்டுவதன் மூலம் அதிக லாபங்களை நீங்கள் அடையலாம். அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகளும் அதிகமான பயணங்களும் ஒத்தி போடுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறும். மனைவியின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் இல்லத்தில் இன்பம் பெருகுவதோடு முன்னேற்றங்களும் தேடி வரக்கூடியதாக இருக்குது. உத்வேக முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசு அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். அதை தக்க வைத்த கடின உழைப்பு உங்களுக்கு தேவை. விற்பனை பிரதிநிதிகளின் வருமானம் அவர்களுடைய பேச்சு திறனால் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடன் பிறப்புகளுடன் தீய நடவடிக்கைகளில் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. கவனமான முறையில் நீங்கள் செயல்படுத்துவதும் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பிறருடன் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை. எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். மற்றபடி உங்களுடைய பணியாற்றும் திறன் கண்டு
உங்களுக்கு புதிய பதவிகள் அளிக்கும் வகையில் உங்களுடைய பொறுப்புகள் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கலாம். உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு உண்டாகலாம். சிலர் நெடு நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலுவலக ரீதியான பயணங்கள் நன்மையை உண்டாக்கி தரக்கூடியதாக இருக்கு. வேலைகளை சரியான ஒரு நேரத்தில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தீட்டிய திட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. குடும்பத்தில் உறவினர்களுடன் பாசம் அதிகரிக்கலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கௌரவ பட்டங்கள், புதிய பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம். அரசு அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை நீங்கள் சமாளிக்கலாம். பழைய கடன்களை அடைக்க தக்க சமயத்தில் பணவரவு ஏற்படும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வங்கி கடன்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெற்று தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. நடந்து செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு நந்தவனமாக பூத்து சிரிக்கும் காலம். எந்த ஒரு தொழிலை தொட்டாலுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு புகழ் வெளியிடத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடியதாகும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சந்திர பகவான் வியாபார வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார். விவசாய தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடியதாகும். தோப்பு குத்தகை மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. புதன் 6ஆம் வீட்டில் இருக்கார். வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவாளர்கள் தங்களுடைய புகழை நிலைநாட்டுவாங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும். அது மட்டும் இல்லாமல் குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். சுப காரியங்களுக்காக அதிகம் நீங்கள் செலவு செய்வீங்க. வீட்டில் இருந்த நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் அரசாங்க ஆதரவு புதிய ஒப்பந்தங்களும் பெறுவதற்கான வழி வகுக்கக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கார். அழகு பொருள் விற்பனை செய்வீங்க. அலங்காரத்துறையில் பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க மனிதர்களாக காட்சியளிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கெட்டதை நினைத்தவர்களுக்கு நன்மை செய்யும் மனப்பக்குவம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை நல்ல விதமாக செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. மல்லிகை வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான ஒரு காலகட்டம். தனியார் உத்தியோகர்கள் பணியிடத்தில் பணி நிமித்தமான விஷயங்களை மட்டும் பேசுவது நல்லது. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய ஒரு திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் திறமையாக செயல்படுவாங்க. காய்ச்சல் சளி தொண்டை வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவன் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய நந்தி விளக்கிற்கு பசுனை வழங்குவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பணி நிமித்தமான உங்களுக்கு அற்புதமான ஒரு பயணமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.